ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ கம்பைலேஷன் என்னென்னா தமிழ் சீரியல் நடிகைகளுடைய அடுத்த எபிசோட். வீடியோ கம்பைலேஷனுடைய 13-14வது எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க போது போர் அடிக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். 70mm 2.0 சேனல் கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு, அதனால் அதில் வீடியோஸ் போட முடியாது. 70mm ஸ்டோரிஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் புது சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா பிரியங்கா மோகன் சீரீஸே நம்ம அடுத்த எபிசோடை கண்டினியூ பண்ணலாம். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க 70mm ஸ்டோரிஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போஸ்ட் இடத்துலையுமே இந்த சேனலோட லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த நடிகை ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், தன்னுடைய தொப்பில் காட்டி மட்டுமே வீடியோ போடக்கூடிய ஒரு நடிகை ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இவங்க குஷிதா. ஸோ இவங்களும் ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தான் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் கனிகா, எதிர்நீச்சலில் ஃபேமஸ் ஆனவங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே மலையாள சினிமாவில் அதிகமாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய கனிகா நடிகை, 44 வயசு ஆகக்கூடிய நடிகை. இளம் வயதில் ஒரு சின்ன கிளிப்பு, தன்னுடைய யங் ஏஜில் ஒரு மஜாவான நிறைய கவர்ச்சியான படங்களை நடித்த கனிகா. அதில் எப்போவுமே வில்லன் வேட்டையாடுற சீன் அதிகமாக இருக்கும் கனிகா படத்தில். ஆனால் அதுக்காகவே வச்சு செய்கிறதுக்காகவே ஒரு ஆடை கூட்டின்னு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கனிகா கூட்டின்னு வருவாங்க. தங்கச்சி கேரட்டில் கூட்டின்னு வருவாங்க. அதுக்கப்புறம் புடவையை உருவிட்டு தள்ளுற மாதிரியான சீன்லாம் ஏகப்பட்டது நடிப்பாங்க. ஸோ அதில் கனிகா எக்ஸ்பர்ட். அழுதுகிட்டே பண்ணக்கூடிய அந்த சீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வேணாம் அழுதுகிட்டே இவங்களை பெட்டில் தள்ளுறது, அந்த மாதிரி சீன்லாம் 4 படத்தில் பண்ணியிருக்கிறாங்க மலையாள படத்தில். ஸோ அதுவும் கேமரா ஆங்கிளில் பார்த்திங்கள்ல, மாம்பழம் நசுங்கிறது, தூக்கி போட்டு நசுங்கிறது தான் ஹைலைட்டு. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பகுதியை கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரியான சீன்லாம் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம மாமி. அஞ்சனா ஒரு மாமி அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்றத சொல்லுங்கள். வயசாகிடுச்சு, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, 10 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லைனா இந்த விஜய் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னா கவர்ச்சி காட்டியே ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கவர்ச்சி காட்டிடுறேன்ப்பா. மூஞ்சி தான் பார்க்க ஆண்டி மாதிரி இருக்குது, பட்டு மற்றது எல்லாமே கவர் பண்ணி மேக்கப் போட்டு கவர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அஞ்சனா மாமியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பிரியங்கா நிஹாரிகா. ஸோ இவங்க ரோஜா சீரியல் ஆர்டிஸ்ட் இல்லையா, பிரியங்கா தான் நினைக்கிறேன் இவங்களோட பேர். தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இவங்களுக்கும் கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் ஆடிய கால் பாடிய வாய் சும்மா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நீயும் வேணாம், உன்னுடைய கல்யாணமும் வேணாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு பிரியங்கா அவங்களுடைய ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் சீரியலில் நடிக்க வந்துட்டாங்க. ஸோ நடிக்கிறது மட்டும் இல்லை, கவர்ச்சி காட்டு பிக்கினி போடுற அளவுக்கு இறங்கி காட்டக்கூடிய சீரியல் நடிகையாக பிரியங்கா மாறி இருக்காங்க. என்னதான் நார்த் இந்தியனில் சீரியலில் எல்லாமே தொப்புள் காட்டி தான் நடிப்பாங்க. ஸோ இருந்தாலுமே சவுத் இந்தியாவில் நடிக்கக்கூடிய சீரியலில் எல்லாமே குடும்ப குத்து விளக்காக இருக்கக்கூடிய நிலைமையில் இங்கேயுமே கவர்ச்சி காட்டுறதுக்கு தயார், திரைமறைவிலும் சரி திரையிலும் சரி அப்படின்னு சொல்லி பிரியங்கா வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய திரைப்பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகை ஒரு வின்டேஜ் நடிகை, விஜய் டிவியில் வரக்கூடிய வின்டேஜ் நடிகை. கரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டான புடவையில் அந்த தொப்பில் மறைக்கிற மாதிரியான கையை வச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு தொப்பில் காட்டி ஷாக் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சீன் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. கை வச்சுட்டே மறைச்சிட்டே பேசியிருந்தாங்க அந்த ஓட்டையில். அதுக்கப்புறம் டப்புன்னு அந்த கையை எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸை காட்டினா தான் மஜாவாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வர்ஷா பொல்லம்மா. இது ஒரு சின்ன கிளிப்பு. அவங்க ஓடி வரக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் முன்னழகு குலுங்க வரக்கூடிய அந்த சீனை ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு ஆண்டி நடிகை, தமிழ் சீரியலில் சன் டிவியில் வரக்கூடிய ஒரு நடிகை. ஸோ சைடு வியூ குலுங்க நடந்து வர்றது, அது மட்டும் இல்லாமல் தொப்புள் ஸ்லிப்பும் லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த சீன்லாம் ஸ்லிப் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் இந்த கிளிப் ஆட் பண்ணேன். இந்த நடிகையை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய பேர் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஷரண்யா. பாண்டியன் ஸ்டோர்ஸில் வரக்கூடிய டஸ்கி நடிகை ஷரண்யா. என்னடா டஸ்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அவங்க மேக்கப் போட்டு தான் மேட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் செம்ம டஸ்கியான ஒரு நடிகை. ஸோ அவங்களுடைய தொப்பில் அவங்களுடைய இடை அழகு. ஸோ இவங்களே வாண்டடாக சாரியை கழட்டியெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை தான். இப்போ தான் கொஞ்ச நாளாக குடும்ப குத்து விளக்கு வேஷம் போட்டுட்ருக்காங்க.
அதுவும் கொஞ்சம் வயசாகிடுச்சு, 33 34 வயசாகிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் பொத்திக்கிட்டு, அதாவது இழுத்து போத்திக்கிட்டு அப்படி சொல்ல வந்தேன். ஸோ இழுத்து போத்திட்டு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களோ என்னமோ. அந்த டிரான்ஸ்பரண்ட்டான புடவையில் தாலி தாங்க மேட்ரு, கரெக்டாக ஹைலைட்டாக இருக்கக்கூடிய அந்த தாலி, அது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த தாலி கீழே வந்து தெரியக்கூடிய தொப்புள், இது எல்லாமே வந்து ஒரு மஜாவான ஒரு மேட்ரு. கரெக்டாக சரண்யா ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேலையெல்லாம் மஜாவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் கஜோல், மாமி கஜோலோடைய அந்த ஃபோட்டோ ஷூட், முன்னழகை காட்டக்கூடிய மேங்கா காட்டக்கூடிய ஃபோட்டோ ஷூட். ஏன்டா கேமராமேன், நீ வந்து ஃபோக்கஸ் அங்கே தான் வைப்பியா? என்ன தான் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் உன்னுடைய ஃபோக்கஸ் அவ்வளோ ஜூமில் அவ்வளோ பெருசாக பக்கத்தில் தான் காட்டுவியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய கொஷின். ஸோ அந்த செயினே பாருங்கள், மலை மேலே போய் தொங்குற மாதிரி இருக்குது அந்த செயின். ஸோ பெரிய மலைக்கு நடுவில் அந்த செயின் தொங்குறது பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். ஸோ இவங்களுடைய கவர்ச்சி. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க உண்மையிலே வந்து பிளாக்குக்கும் டஸ்கிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சன் டிவியில் வர நடிகை, ஒரு வில்லி ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய இந்த டஸ்கியான தொப்புள், டஸ்கியான இடுப்பை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகைகளுடைய கவர்ச்சி வந்து ரசிப்பீங்களா இல்லையா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இவங்களுடைய இடை அழகு லைட்டாக தெரிஞ்சாலும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து ரசிக்கும்படியாக இருக்கா இல்லையான்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பக்காவான குடும்ப குத்து விளக்கு நடிகைங்க. ஸோ அந்தளவுக்கு இழுத்து போத்தின நடிகை. ஒரு ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் நம்ம கவர்ச்சி காட்டியிருக்காங்க, அதுதான் ஹைலைட்டு. ஸோ ஏற்றுக்கவே முடியல, என்ன இவங்க இப்படி இறங்கி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு நடிகர்கிட்ட. ஸோ பெரிய நடிகர்கிட்ட வந்து வழிஞ்சு இந்த மாதிரி ஆடினா கூட ஒரு மனசு ஒத்து ஏற்றுக்கலாம். ஆனால் இவங்க கூடலாம் வந்து பண்ணுறது தான் வந்து ரசிக்கும்படியாக இல்லை. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் சுஜிதா மாமியை வந்து நம்ம நிறைய கவர்ச்சியான சீன்ஸில் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு வின்டேஜ் கவர்ச்சி. ஸோ ஏஜ் லைக் எ ஃபைன் வைன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வின்டேஜான நம்ம சுஜிதா மாமியோடைய கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த கம்பைலேஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து தேடி கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் வந்து இதில் க்யூட்டான அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ்லலாம் வந்து தொப்புள் தெரியும் பாருங்கள். ஸோ க்யூட்டான குட்டியான தொப்புளுங்க இவங்களுக்கு, சுஜிதா மாமிக்கு. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த தொப்புள். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து வின்டேஜில் ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு தக் ஆஃப் வார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீனில் வந்து அவங்களோட தொப்புள் தெரிஞ்சது பார்த்திங்களா. நம்மளுடைய சீரியல் ஆர்டிஸ்ட் சீரீஸ்லேயே வந்து அந்த வீடியோ போட்டிருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் நல்லா வட்டமாக பெருசாக இருந்த தொப்புள் இப்போ வந்து முன்னாடி வின்டேஜ்லலாம் ரொம்ப குட்டியாக இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ சுஜிதா மாமியை பற்றி தனியான காசிப் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ப்ளேலிஸ்ட்டையும் வந்து மறக்காமல் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இதே மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாவனி ரெட்டி, தெலுங்கு சைடில் இருந்து வந்த நடிகை. 38 இல்லைனா 7 அந்த மாதிரி அவ்வளோ வயசாகக்கூடிய நடிகை. மூஞ்சில் பெருசாக தெரியல அப்படின்னாலுமே பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆனாங்க. பிக் பாஸ்லேயே 30 வயசுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆனாங்க. பெருசாக பட வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நடிகைக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஸோ அதனால் கவர்ச்சி கையில் எடுத்துருக்குறாங்க. கல்யாணம் ஆகியுமே வந்து பெருசாக அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அதாவது அந்த நடிகரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு பெருசாக அடி தான் விழுந்திருக்கு. ஸோ அதனால் கவர்ச்சியை கையில் எடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் பிக்னியை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நீ பிக்னி போட்டால் யார் பார்க்குறது அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து அதை நம்ம கேட்க முடியாது, அவங்க காட்டுவாங்க, நம்ம அதையும் பார்த்து ரசிப்போம். அதாவது பேப்பரில் பொண்ணுன்னு எழுதி கொடுத்தாலே வந்து பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் பாவனி ரெட்டியை வந்து ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, தெரிக்கவும் விடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஃபேவரட் ஒரு ஸ்டோரின்னு எடுத்துகிட்டா இவங்க பேரை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க. இவங்கள வச்சு ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கம்பைலேஷன் வீடியோ எடுத்தால் இவங்களை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரோடைய ரிக்வஸ்ட்டாக இருக்கிறது நம்ம காயத்ரி மாமி தான். ரீசெண்டாக வந்து அவருடைய ஆல்ரெடி பிள்ளைக்கு 12 வயசுன்னு நினைக்கிறேன், 10-12 வயசு. 2வது குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, பெரிய லாங் கேப்பில். ஸோ 2வது பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக காயத்ரி மாமி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வீடியோ அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முன்னழகு குலுங்க அவங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் ஹைலைட்டான விஷயம். ஸோ காயத்ரி மாமியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ், இவங்களை பற்றி தனி காசிப் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாரோடைய காயத்ரி மாமியை விட ஆல் டைம் ஃபேவரட்னால் அது நம்ம அர்ச்சனா மாமி தான். இது வந்து ஒரு வின்டேஜான வீடியோ தான். இந்த வீடியோவும் வந்து தேடி கண்டுபிடிச்சி எக்ஸ்ட்ரா இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வின்டேஜ் மாமியான அர்ச்சனாவுடைய இடையழகு, சைடு மேங்கோ வியூ
எல்லாமே வந்து க்யூட்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதை இந்த வீடியோ கம்பைலேஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. அப்போது விஜயில் பிரபலமாக அந்தளவுக்கு வளரல. ஸோ இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ பிரபலம் இல்லை இல்லையா? அதனால் பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து தன்னுடைய இடையழகு, சைடு வியூ எல்லாமே வந்து அதிகமாக காட்டக்கூடிய டைம் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து காட்டுவாங்க. காட்டணும்னு ஆரம்பித்தாங்கன்னா அர்ச்சனா மாமியோட மாம்பழம் ரொம்ப பெருசுன்றதால ஸோ சைடு வியூவில் கேஷுவலாக காட்டுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த டான்ஸ் மூமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக காட்டியிருப்பாங்க. அதுவும் அந்த இடையழகில் அது பாப்பப் போயிட்டு வருது பாருங்கள். அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய மாம்பழம் பிதுங்கிட்டு வெளியே வர்றதெல்லாம் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் அர்ச்சனா வந்து வின்டேஜில் ஃபோக்கஸ் ஆகிறதுக்காக, பெருமையாக இருக்கிறதுக்காக, அந்த ஹிட் ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள், சீன் அந்த ஷோவெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஆல்ரெடி மூடி இருந்தாலுமே வந்து பிதுங்கிட்டு வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க தானியா பாலகிருஷ்ணன் தன்னுடைய அக்கில் வந்து காட்டக்கூடிய விஷயம். ஸோ இவங்கெல்லாம் நிறைய கவர்ச்சி காட்டுவாங்க. நமக்கு தான் வந்து பெருசாக காட்ட மாட்டாங்க. திரைமறைவில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ஸோ பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு சீன் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய க்ளீனாக வழிச்செடுத்துருக்கக்கூடிய அக்கில் காட்டக்கூடிய வீடியோ. ஸோ தானியாவோட அக்கில் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதையும் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வின்டேஜ் ஹரிப்ரியா. ஸோ இந்த சீரியஸில் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வின்டேஜ் நடிகைகளுடைய சீன்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். சுஜிதா அண்ட் இப்போ பார்த்த அர்ச்சனா அண்ட் இப்போ ஹரிப்ரியா. ஸோ ஹரிப்ரியாவும் வந்து கல்யாணமாகி 1-2 வருஷத்துலேயே வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். புருஷனுடைய டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சுதந்திரமாக இருக்க முடியல அப்படின்றதான் வந்து ஒரு உண்மையான கருத்து. ஹரிப்ரியாவுடைய இந்த சைடு வியூவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இவங்க இன்ஸ்டா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அஸ்வினி. ஸோ அஸ்வினியோடைய இந்த முன்னழகு வியூ, ஸோ இவங்க ஆடக்கூடிய டான்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் கலர் ஜாக்கெட்டில் முன்னழகு பிதுங்கிட்டு வெளியே வர்றது, 2 மலைக்கோடு நடுவில் காட்டுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கல்யாண டான்ஸ் ஆடுற மாதிரி தெரில, கவர்ச்சி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ எது எப்படியோ நம்ம பார்க்குறதுக்கு நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றதால நம்ம இந்த சீரியல் நடிகை கம்பைலேஷன் வீடியோவில் இவங்களையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அஸ்வினியோடைய இந்த கவர்ச்சி குத்து நடனம் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். அவங்களுடைய தொப்புள் குழி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா டீப்பாக நம்ம த்ரிஷா மாமி மாதிரியே வந்து டீப்பாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளாட்டான ஸ்டமக்காக இல்லைனாலுமே தொப்புள் குழி வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு. முன்னழகும் வந்து எடுப்பாக இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து இந்த வீடியோவில் இவங்கள ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இவங்களுடைய நேம் கரெக்டாக தெரியல, ஆனால் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், நானும் வந்து தேடி கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இவங்களுடைய ஆட்டம் எல்லாமே வந்து வெறித்தனமாக இருக்கும். ஸோ இவங்களுடைய கவர்ச்சியே வந்து எல்லா பெண்களுமே பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் கவர்ச்சி காட்டுறாங்க அஃப்கோர்ஸ். ஆனால் இந்த சேலையில் கவர்ச்சி காட்டுறதை மட்டும் யாருமே விடுறதே கிடையாது. ஸோ ஆண்டியாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், சின்ன பொண்களாக இருக்கட்டும், ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க சாரீ கட்டிட்டு அந்த கரெக்டான சதவீதத்தில் கரெக்டாக தொப்புள் தெரிகிற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டி எப்படி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அது ஆகிடுறாங்க. ஆனால் சாரியில் வந்து காட்டுறதுலேயே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ கரெக்டான பர்சன்டேஜில் அது வெளியே வந்து தெரிக்க விடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம த்ரிஷா மாமி. இதை ஆட் பண்ணணும், தனியாக வீடியோவே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் த்ரிஷா பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால் இதில் ரைட்டாக ஆட் பண்ணுறேன். டோனட். ஸோ த்ரிஷாவை அடிச்சிக்கவே முடியாது. த்ரிஷாவோட போல் வந்து இந்த டோனட்டை அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரான பட்டரியான எச்சில் ஊறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நம்ம 42 வயசு த்ரிஷா மாமியோடைய தொப்புள் அழகு இந்த தக் லைஃப் படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு தான். இந்த அளவுக்கு நம்ம மாமி காட்டுவாங்களா 42 வயசில் அப்படின்றதான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. இதை வந்து பார் டான்ஸர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த விலை மாதுவாக நடிக்கிறதெல்லாம் வந்து வேறு மாதிரி 40 வயசுக்கு மேலே விலை மாது கேரக்டர்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகை ஒரு வின்டேஜ் நடிகை. ஸோ இவங்க வந்து அர்ச்சனா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நடிகையை பற்றி இவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க நடிக்கக்கூடிய சீரியல் எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்பரண்ட்டான புடவை தான் வந்து கட்டிட்டு வருவாங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து தொப்புள் வியூ கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ள அந்த சீரியலுக்காக கட்டியிருக்கக்கூடிய தாலியோ இல்லைனா அவங்களோட ஒரிஜினல் தாலியோ எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக 2 மலை மேலே தொங்குற மாதிரி வந்து 2 மலைக்கு நடுவில் கட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த தாலியுமே அந்த தொப்புளுக்குமே வந்து ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதனாலே வின்டேஜ் சீரியலில் அந்தளவுக்கு கவர்ச்சி இல்லைனாலும் இந்த தொப்புளை வந்து மறக்காமல் சில பேர் காட்டிடுவாங்க. ஓடுற விதத்தில், ஓடும்போது அவங்களே காட்டுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் இந்த மாதிரிலாம் வந்து தொப்புளை காட்டிட்டு தான் யாருக்கு தான் வந்து சோகமாக ஃபீலிங் வரும். எல்லாருக்குமே வந்து குஜாலான ஃபீலிங் தான் வரும். என்ன சொல்கிறீங்க 70mm ஃபேன்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்? ஸோ இந்த கம்பைலேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு கம்பைலேஷன் வீடியோவில் அடுத்து சந்திப்போம். எந்த மாதிரியான கம்பைலேஷன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 70mm ஸ்டோரிஸ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.